பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்ற ஒரு கேள்வியோடு நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து இறுதி வரைக்குமாய் உண்டானதான காரியங்களிலே பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே ஒரு கேள்வி வருகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அதற்கப்புறமாக வருகிற வசனங்கள் எல்லாம் அவளுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி அருமையாக நமக்கு போதனைகளை செய்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இன்னும் ஒரு 3 பெண்களுடைய காரியங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 பெண்களுமே மிக மோசமான முறையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். முதலாவது ஒரு பெண், அவளுடைய கணவன் தன்னுடைய மனைவி என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தன்னை விற்று போட்டிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த பெண் இருக்கிறாளே, அவள் ஒரு அரச பதவியிலே இருக்கிற ஒரு ராஜாவுக்கு மனைவியாக இருக்கிற ஒரு பெண். மிகவும் மோசமாக இருந்தால், நீதிமானாகிய ஒரு மனுஷனை கல்லெறிந்து கொள்வதற்கு பொய் சாட்சிகளை நிறுத்தி அங்கே அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் கொலை செய்கிறாள். கடைசியாக தேவன் அந்த பெண்ணுக்கு சாபம் கொடுக்கிறார். இவள் 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 யார் என்றே தெரியாத அளவிற்கு இவளுடைய உடம்ப நாய்கள் தின்னும் என்று சொல்லி அங்கே சாபத்தை கொடுக்கிறார். அதே போலவே நடந்தது. மேலே மாடத்திலிருந்து அவளை தள்ளி விடுகிறார்கள் போர் சேவகர்கள். கீழே விழுந்த மாத்திரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து நாய்கள் அவளுடைய உடலை தின்று முடித்தது. தலை மண்டவோடு கையெலும்பு காலெலும்புகளை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான பெண்ணாக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறாள். இன்னொருத்தியும் இருக்கிறாள். அவள் தன்னுடைய மகன் இறந்ததற்கு அப்புறமாக அவள் எலும்பு என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மகன் வயிற்றில் பிறந்ததான ராஜகுமார்கள் எல்லாரையுமே கொலை செய்கிறாள். பேரன் பேத்திகள் எல்லாருமே கொலை செஞ்சுட்டு இவ அரசாளுகிறாள். அவளும் கூட ரொம்ப மோசமான முறையில் நடந்து கொண்டாள். ஆனால் ஒரே ஒரு மகனை மட்டும் 6 வருஷம் அங்கே ஒளித்து மறைத்து வைத்து, தேவாலயத்திலே மறைத்து வைத்து பாதுகாக்கிறார்கள். 7 வயசில் அவன் ராஜாவாக ஆகிறான். அதற்கப்புறமாக இவளும் கொல்லப்படுகிறாள். அதாவது அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற பாதை இருக்கிறது அல்லவா, அந்த இடத்துல வைத்து அவள் கொல்லப்படுகிறாள். ஒரு சரியான காலகட்டத்தில் சரியான முறையில் ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதை பார்த்த உடனே இவள் துரோகம் துரோகம் என்று கத்துகிறாள். ஆனால் கடைசியாக இவளும் கொல்லப்படுகிறாள். தன் மகள் மூலமாக ஒரு தீர்க்கதரிசனுடைய தலையை வெட்டி வாங்கினவளும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாள். இந்த 3 பேருடைய பெயர்களையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் தயவு செய்து பதிவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.